ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பிரைஸ் ஆப்ஷன் தமிழ். இந்த சேனல் கிரியேட் பண்ணது எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலை பார்த்து நீங்கள் என்ன பை அண்ட் செல் பண்ணீங்கன்னா உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர் காண்டாக்ட் பண்ணிட்டு பை அண்ட் செல் பண்ணிக்கோங்க. நான் செபிலிஸ்ட் அட்வைசர் கிடையாது. ஓகே ஃபைன். டேரெக்டாக இன்னைக்கு லெவல்ஸ்குள்ளே போயிடலாம். அண்ட் நிறைய பேர் எனக்கு டிஎம் பண்ணியிருந்தீங்க. என்னோட மெம்பர்ஷிப் குரூப்பில் ஜாயின் பண்ணதுக்காக நிறைய டிஎம் பண்ணியிருந்தீங்க. அப்போ அப்புறம் கால்ஸ் கொடுக்குறீங்களா, அக்கௌண்ட் ஹேண்டிங் பண்ணுறீங்களா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. எங்களோட சைடில் அக்கௌண்ட் ஹேண்டிங் கால்ஸ் எதுவுமே நாங்கள் பண்ணுறது கிடையாது. ஒன்லி இது போல் லைவ் மார்க்கெட் லெவல்ஸ் மட்டும் தான் என்னோட மெம்பர்ஷிப் குரூப்பில் ஷேர் பண்ணுறோம். ஓகே, நிறைய பேர் டிஎம் பண்ணி கால்ஸ் கேட்டிருந்தீங்க. நாங்கள் கால்ஸ் கொடுக்கறதுல வீடியோவில் சொல்லியிருப்போம். கால்ஸ் அக்கௌண்ட் ஹேண்டிங் எங்கள் சைடில் எதுவுமே பண்ணுறது கிடையாது. ஓகேங்களா? ஓகே, இப்போ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நல்லாவே ரியாக்ட் ஆச்சு. நேத்து கொடுத்தோம் பார்த்தீங்களா லெவல்ஸ். நேத்து எத்தனை பேர் லெவல்ஸ் வாட்ச் பண்ணீங்க? இப்போ மார்க்கெட் வந்து ஓப்பன் பண்ணும்போதே சொல்லியிருந்தேன், இந்த ஹை கிட்ட பிரேக் அவுட் ஆச்சுனாலும் வெயிட் பண்ணுங்க. ட்ரேட் எடுக்காதீங்கன்னு நான் வந்து ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் உங்களுக்கு. அதே போல நமக்கு இன்னைக்கு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஹைல போயிட்டு ரீடெஸ்ட் எடுத்திருக்கோம் பாருங்க. ஓகே, நான் இங்க தான் ட்ரேட் எடுத்திருந்தேன். இந்த ஹைல வாங்கி கரெக்ட்டா இந்த லோலாம் க்ளோஸ் பண்ணிப்பேன். இந்த லோ வரைக்கும் நான் எடுத்து வெயிட் பண்ணியிருந்திருக்க மாட்டேன். இங்கலாமே நான் க்ளோஸ் பண்ணிட்டு ட்ரேட வந்து இன்னைக்கு ஒரு 200 பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணியிருந்தேன். பேங்க் நிஃப்டி நீங்க பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஓகே. ஓகே. நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும்? அதே போல நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நிஃப்டில வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நான் நிஃப்டி போயிருந்தா கண்டிப்பா இன்னைக்கு நான் லாஸ் பண்ணியிருந்திருப்பேன். ஏன்னா, இந்த லோல ரீடெஸ்ட் குடுத்தது. ஆனா பெரிய பாயிண்ட் குடுக்கல. என்னோட மெம்பர்ஷிப் நான் ஆட் பண்ணியிருந்தேன். என்னோட மெம்பர்ஷிப்ல பார்த்தீங்கன்னா, டவுன்லோட்ஸ் இதுல இருக்கும் பாருங்க. ஓகே. என்னோட மெம்பர்ஷிப் குரூப்ல என்ன குடுத்திருப்பேன்னா, நிஃப்டியோட லெவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பிரேக் அவுட் குடுத்ததுக்கு அப்புறம் வந்து என்னோட மெம்பர்ஷிப்ல ஒரு இமேஜ் ஒண்ணு போட்டிருந்தேன். பேட்டர்ன் பிரேக் அவுட் குடுத்துருச்சுன்னு தெரியுதுங்களா? இந்த ரேஞ்ச்ல பேட்டர்ன் பிரேக் அவுட் குடுத்துருச்சுன்ட்டு, இது குடுத்திருந்திருக்க மாட்டேன். இது லெவல்ஸ் மார்க் பண்ணது. ஒரு நிமிஷம் இருங்க, செக் பண்ணி பார்ப்போம். எந்த லெவல் குடுத்துருக்கன்னிட்டு. ஓகே. இது குடுத்துருக்கேன் தெரியுங்களா? இப்போ என்னோட மெம்பர்ஷிப்ல பேட்டர்ன் பிரேக் அவுட்ன்னு குடுத்துட்டேன். ஆனா பிரேக் அவுட் நடந்த ரீடெஸ்டும் குடுத்துருச்சு. நெறைய பேர் நல்ல ப்ராஃபிட். லாங்கா ட்ரேட ஹோல்ட் பண்றாங்க. ஒரு ஒரு 100 பாயிண்ட்ஸ், ஒரு 80 பாயிண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, எஸ்எல் ஹிட் ஆயிருந்திருக்கும் இன்னைக்கு மேபி. இல்ல ஒரு 40 பாயிண்ட்ஸ், 30 பாயிண்ட்ஸ் வந்து இங்க ட்ரேட ஸ்கொயர் இப்போ இங்க வாங்கிட்டு திருப்பி இங்கலாம் ஸ்கொயர் ஆஃப் பண்ணியிருந்தீங்கன்னா, நீங்க ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்திருக்கலாம். ஓகேங்களா? இன்னைக்கு சேம் இந்த லெவலுமே ரியாக்ட் ஆச்சு. நான் அப்டேட் பண்ணியிருந்தேன் இன்னைக்கு மெம்பர்ஷிப் குரூப்ல. ஓகே. ஃபைன். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கால்ஸ் குடுக்கறது கிடையாது. வெறும் இந்த ட்ரேட் போல லெவல்ஸ் மட்டும் தான் ஷேர் பண்றோம். ஓகே. இப்ப நானுமே இங்க ட்ரேட் எடுத்திருப்பேன். இந்த பிரேக் அவுட் ரீடெஸ்ட்க்கு அடுத்து குடுத்தது பார்த்தீங்களா? இங்கேயுமே நான் ட்ரேட் எடுத்திருந்திருப்பேன். ஆனா எனக்கு பெரிய பாயிண்ட்ஸ் கேப்சர் ஆகல. ஆல்மோஸ்ட் இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆ மேபி இன்னைக்கு எக்ஸ்பைரின்றதால போட்ட அமௌண்ட் வேணா டபுள் ஆயிருக்கலாம் நமக்கு. இந்த ட்ரேட்ல நீங்க எடுத்திருந்தீங்கன்னா. ஓகே. ஃபைன். இப்ப நாளைக்கு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகும் அப்படின்றதும் பார்த்துடலாம். இப்ப நாளைக்கு எனக்கு ரிவர்சல் எக்ஸ்பெக்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு 24,937 தான். ஓகே. நாளைக்கு இங்க ரிவர்சல் பாசிபிள். அதுக்கு முன்னாடி நெறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐகான் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் டெய்லியுமே வரும். ஓகே. அண்ட் போன வீடியோஸ்க்கும் லைக்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 130, 140 லைக்ஸ் குடுத்து சப்போர்ட் பண்ணீங்க. தேங்க் யூ சோ மச். இந்த வீடியோக்கும் சேம் சப்போர்ட் லைக் குடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. மினிமம் ஒரு 150 லைக்ஸ், 160 லைக்ஸ் குடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே. ஃபைன். ரெகுலரா இதுக்கப்புறம் இன்கேஸ் நான் வீடியோ போடலன்னா, நீங்க வந்து எனக்கு டைரக்ட்டா மெசேஜ் பண்ணி கூட கேட்கலாம். ஓகேங்களா? ஏன்னா இதுக்கப்புறம் ரெகுலரா வீடியோஸ் போட பார்க்குறேன். என்ன கமிட்மென்ட் இருந்தாலும் ஒரு டெய்லி ஒரு 10 மினிட்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நான் வீடியோ போட பார்க்குறேன். ஓகே. ஓகே. ஃபைன். இப்ப நாளைக்கு என்ன நமக்கு ரியாக்ட் ஆகும்னா, நாளைக்கு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட்ன்னு பார்த்தீங்கன்னா, 24,937 தான் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட்டா நாளைக்கு ஆக்ட் ஆகும். ஆ இப்போ மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரோ அப் ட்ரெண்ட் நமக்கு மார்க்கெட் எப்ப தான் போகும் அப்டின்னா, 25,084 வரைக்கும் எனக்கு அப் ட்ரெண்ட் கிடையாது. இத நமக்கு மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா மட்டும் தான் அப் ட்ரெண்டா நான் வந்து கன்சிடர் பண்ணிக்கிறோம். இப்ப நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப குரூஷியல் லெவல் 2 லெவல் ரியாக்ட் ஆகும். 24,937 வந்து பார்த்தீங்கன்னா, நாளைக்கு ரெசிஸ்டன்டாவும் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். இப்ப இன் கேஸ் மார்க்கெட் வந்து இங்கவே நியூட்ரலா ஓப்பன் ஆகுது அப்டின்னா, இந்த ரேஞ்ச் ரெசிஸ்டன்ட் எடுத்து மார்க்கெட் வந்து திருப்பி இந்த லோ வரைக்கும் ஃபாலோ ஆகும். இந்த பாயிண்ட் வரைக்கும். ஓகே. இது நாளைக்கே நடக்குமானா, மேபி 1 ஆர் 2 டேஸ்ல நமக்கு ரியாக்ட் ஆக பாசிபிள் இருக்கு. இந்த ஹைல இருந்து நமக்கு லோ வரைக்கும். ஓகே. இப்ப இதுவே பார்த்தீங்கன்னா 169 பாயிண்ட்ஸ் கிட்ட நமக்கு வந்துருச்சு மார்க்கெட். அதுக்கப்புறம் ப்ரோ கால் ஆப்ஷன் நம்ம எங்க போகலாம்னா, ஒண்ணு நாளைக்கு மார்க்கெட் வந்து 24,774 கிட்ட வந்துச்சுன்னா, கால் ஆப்ஷன் புஷ் பண்ணுங்க. ஓகே. இங்க வந்து நம்ம வந்து ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா, இங்க நான் கிளியரா பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிட்டு இருந்தது. நீங்க இதுல பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஒரு பேட்டர்ன் நமக்கு பிரேக் அவுட் குடுத்து நல்ல மொமெண்டம் குடுத்தது. ஓகே. இந்த ரேஞ்ச்ல பொறுத்தவரைக்கும். இப்போ நாளைக்கு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, 24,774 வந்து நாளைக்கு சப்போர்ட் ஆக்ட் ஆகும். மேபி இந்த ரேஞ்ச்க்குள்ள நியூட்ரல் ஓப்பன் ஆகுனா, இங்க மார்க்கெட் ஃபால் ஆகுனா, இங்க இருந்து நம்ம ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்தது மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ரெசிஸ்டன்ட் கிட்ட ஸ்லோவா இங்கருந்து மார்க்கெட் ரெசிஸ்டன்ட் கிட்ட போனா 24,950 வச்சுக்கோங்க. ஏன்னா 37 950 24,950 ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். இப்ப
இப்போ இந்த பேட்டர்னை நாளைக்கு நமக்கு பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா 24,950 கரெக்டாக 950 தான் 944 இருக்கு 24,950 இங்கேருந்து நாளைக்கு நமக்கு ரிவர்சல் இந்த லோலேருந்து ஹை வரைக்கும் நம்ம தாராளமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ நமக்கு என்ன லெவல்னா நாளைக்கு பொறுத்த வரைக்கும் இப்போ நாளைக்கு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த ஹைல இருந்து இந்த லோக்குள்ள தான் நமக்கு டிராவல் ஆக பாசிபிள் இருக்கு. அப்போ க்ரூஷியல் ரிவர்சல் ஜோன் எது? இதான் ரிவர்சல் ஜோன். அப்போ இந்த ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரண்டாக சப்போர்ட்னு எடுத்துக்கலாம். இங்கே நம்ம ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா, ஃபைன். அதே போல இங்கேருந்து மார்க்கெட்ல நமக்கு எங்க நமக்கு ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும்? இந்த பாயிண்ட் நமக்கு ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும் நாளைக்கு. இல்ல ஓப்பன் இப்போ நம்ம வந்து நியூட்ரலா சொல்ற ஜோன் தான் இது. இப்போ நாளைக்கு மார்க்கெட் நியூட்ரலா ஓப்பன் ஆகுதுன்னா நமக்கு லோல இருந்து இங்க ரிவர்சல், நான் ஹைல இருந்து ரிவர்சல் எந்த பாயிண்ட்ல போகுதோ யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல நமக்கு பிரேக் அவுட் ஆகுது, ஓப்பன் மார்க்கெட்ல பிரேக் அவுட் ஆகுதுன்னா இது வந்து சப்போர்ட் ஆக்ட் ஆகும். இங்க இருந்து நம்ம இந்த ஹை வரைக்கும் ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா, இப்போ லாஸ்ட் ரிவர்சல் ஜோன்னு பார்த்தீங்கன்னா 24,084 வரைக்கும் நான் வந்து ரிவர்சல் தான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். இங்க இருந்து ரிவர்சல் இப்போ சப்போர்ட் அடிச்சுன்னா இந்த ஹைல போயிட்டு ரிவர்சல் இங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆனா இந்த 24,084 நமக்கு மார்க்கெட் பிரேக் அவுட் கொடுத்தா தான் நமக்கு நல்ல ஹைல மார்க்கெட் போகும். இது வரைக்கும் நம்ம என்னோட வியூ புட் ஆப்ஷன்ல தான் இருக்கும். இந்த ஹைக்கு மேல போச்சுன்னா நம்ம ட்ரெண்ட் வந்து கால் ஆப்ஷன் ட்ரெண்ட்ல நம்ம வியூவை மாத்திக்கலாம். ஓகேங்களா, அது வரைக்குமே புட் ஆப்ஷன் தான். இது நிஃப்டியோட லெவல்ஸ். அதே போல பேங்க் நிஃப்டி இன்னைக்கு பேங்க் நிஃப்டி சூப்பரா ரியாக்ட் ஆயிருக்கும் பாருங்க. ஓகேங்களா, எக்ஸாக்டா சொன்ன லெவல்ல இருந்து மார்க்கெட் 24 இப்போ என்னோட மெம்பர்ஷிப்ல நிறைய பேர் கேட்டதுங்க. நீங்க கோர்ஸ் இப்போ யூடியூப்ல பார்த்தவங்க நிறைய பேர் கேட்டதுங்க ப்ரோ 55,154ல சப்போர்ட்ல இருக்கு ரிவர்சல் அப்படின்ட்டு. கன்சால்டேஷன் எடுத்து க்ளோசிங் டாஸ்லாம் கொடுத்துருக்கு. அப்ப நமக்கு நல்ல கன்ஃபர்மேஷன். இப்ப நாளைக்கு என்னன்னா, இதுல நீங்க கிளியரா நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த ஒரு பேட்டர்ன் பிரேக் அவுட் நம்ம கொடுத்துருக்கு. நீங்க 50 மினிட்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த ஹை தெரியுதுங்களா? இந்த ரேஞ்ச் 50 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல இந்த ரெசிஸ்டன்ட்ல நமக்கு ஒரு பேட்டர்ன் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. நாளைக்கு என்னோட வியூ என்னன்னா 55,646 வந்து நமக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். இது நியூட்ரல் ஓப்பன் ஆகுதுன்னா. இப்போ மார்க்கெட் வந்து நாளைக்கு இப்படி நியூட்ரல் ஓப்பன் ஆகுதுன்னா 55,646 வந்து நாளைக்கு சப்போர்ட் ஆக்ட் ஆகும். அங்கிருந்து ஒரு 10 பாயிண்ட் 5 பாயிண்ட் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ரியாக்ட் ஆகும். கரெக்டா எக்ஸாக்டா அந்த பாயிண்ட்ல ஆகணும் இல்ல ஒரு 5 பாயிண்ட்ஸ் 10 பாயிண்ட்ஸ் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ரியாக்ட் ஆகும். எக்ஸாக்டா நம்ம சொல்ல முடியாது. லைவ் மார்க்கெட்ல மொமெண்டம் வச்சு நம்ம பார்த்துக்கலாம் அது. ஓகே, இப்போ நாளைக்கு என்னன்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 25,000 வருது. 55,646 வந்து நாளைக்கு சப்போர்ட் ஆக்ட் ஆகும். இங்க இருந்து நம்ம நாளைக்கு ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்ல இது வந்து ஓப்பன்ல இப்போ நல்லா நோட் பண்ணுங்க. ஓப்பன் மார்க்கெட்ல கன்சால்டேஷன் இங்கவே நமக்கு சைட்வேஸ் எடுக்குது. ஓப்பன் மார்க்கெட்ல ஒரு 1/2 அன் ஹவர் 45 மினிட்ஸ் சைட்வேஸ் எடுக்குதுன்னா இது சூப்பரா ரியாக்ட் ஆகும். 55,646 ஓப்பன் மார்க்கெட்ல நல்லா பேட்டர்ன் பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. இங்க இருந்து நமக்கு பேட்டர்ன் பிரேக் அவுட் இங்க கொடுத்துருச்சுன்னா 55,646 வந்து ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். இங்க இருந்து நம்ம டவுன் ட்ரெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டியதா. இந்த ஹைல இருந்து லோ வரைக்கும் நம்ம டவுன் ட்ரெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டியதா. இப்போ ப்ரோ இதுல நம்ம எப்படி கால் ஆப்ஷன்னா இந்த லோ டு ஹை நமக்கு எவ்வளவு பாயிண்ட்ஸ் வருது? இந்த லோல இருந்து ஹை வரைக்கும் பாத்தீங்கன்னா இதுவே நமக்கு 276 பாயிண்ட்ஸ் வருது. இந்த மொமெண்டமே நமக்கு எனஃப் தான் மார்க்கெட்ல கேப்சர் பண்றதுக்கு. இப்போ அந்த ஹை வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. ப்ரீவியஸா இந்த லைக் 55,883 வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணாலே போதும். ஓகே, இந்த ரெசிஸ்டன்ட்க்கு பிஃபோர் ஒரு 10 பாயிண்ட் இல்ல ஒரு 20 பாயிண்ட் பிஃபோரே ட்ரேடர் க்ளோஸ் பண்ணிக்க பாருங்க. ஏன்னா 200 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு மொமெண்டம் கொடுக்குதுன்னா உங்களோட ஆப்ஷன் மினிமம் 80 பாயிண்ட்ஸ் வச்சு கொடுத்துரும். டெல்டா வேல்யூ நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா தெரிஞ்சிடும் எவ்வளவு பாயிண்ட்ஸ் உங்களோட ஆப்ஷன் சார்ட் கொடுக்க போகுது அப்படின்ட்டு. இது எடுத்துக்கலாம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெசிஸ்டன்ட் கிட்ட போச்சுன்னா ஃபால். ஏன்னா இதுக்கு மேல எந்த பையஸ்மே க்ளோஸ் ஆகல. அதனால தான் நான் இங்க சப்போர்ட் எடுத்து ரிவர்சல் ஆகும்னு சொல்றேன். சரிங்களா, எந்த பையஸ்மே இந்த ஒரே ஒரு பையஸ் மட்டும் தான் மேல வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. மத்த எல்லாருமே செல்லிங் பிரஷர் தான். அப்ப என்ன நாளைக்கு என்னன்னா ஓப்பன் மார்க்கெட் தான் டிசைட் பண்ணும். இது நாளைக்கு நமக்கு பையிங் போக போதா செல்லிங் போக போதான்னுட்டு. மேபி நாளைக்கு ஓப்பன் மார்க்கெட்லேயே கன்சால்டேஷன் ஒரு 1 ஹவர் 45 மினிட்ஸ் சைட்வேஸ்ல இருக்கான்னு பாருங்க. சைட்வேஸ்ல மேல மார்க்கெட் சஸ்டெயின் பண்றாங்க, அவங்களால பையஸ் ஹோல்ட் பண்ண முடியுது அப்படின்னா இங்க இருந்து நம்ம ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நாளைக்கு மார்க்கெட்ல. இல்ல அவங்களால சஸ்டெயின் பண்ண முடியல, மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி பேட்டர்னுக்குள்ள வந்துச்சுன்னா திருப்பி ரிவர்சல் தான் நம்ம புட் ஆப்ஷன்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். ப்ரோ ஓவரால் கால் ஆப்ஷன் எங்க போனா நம்ம அப் ட்ரெண்ட்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா 55,910க்கு மேல 1 ஹவருக்கு மேல மார்க்கெட் போய் க்ளோஸ் ஆகணும். 1 ஹவருக்கு மேல க்ளோஸ் ஆச்சுன்னா நம்மளோட ட்ரெண்ட் அப்படியே கம்ப்ளீட்டா வந்து கால் ஆப்ஷன் ட்ரெண்டா நம்ம மாறிடலாம். ஓகேங்களா, மொமெண்டம் வச்சு மாத்திடலாம். அதுக்கப்புறம் இந்த டேட்டா அனலைசிஸ் நம்ம ஓஐ டேட்டா உங்களுக்கு என்னென்ன உங்களோட ஓன் இண்டிகேட்டர்ஸ்லாம் வச்சு பண்ணுவீங்களே, அந்த இண்டிகேட்டர் அனலைசிஸ் எல்லாமே நீங்க வச்சு பண்ணலாம். ஓகேங்களா, சிம்பிள். ஓகே, ஃபைன். இதுதான் நாளைக்கான லெவல்ஸ். ஓகேங்களா, என்ன டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. எல்லா கமெண்ட் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பெல் ஐக்கான் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அப்பதான் எப்படி மார்க்கெட் ரியாக்ட் ஆகுது, இப்போ இந்த லெவல்லாம் எப்படி மார்க்கெட் ரியாக்ட் ஆகுது, என்ன லைன் அப்படின்னு தெரியும். ஓகே, அண்ட் வேற என்ன டவுட்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அதே போல உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோஸ் ஷேர் பண்ணுங்க. வேற என்ன டாபிக் டவுட் இருக்குங்களா? அதே போல இன்வெஸ்ட்மெண்ட் சேலஞ்ச் இப்போ போன லாஸ்ட் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சேலஞ்ச் ஒன்று பண்ணியிருப்போம், ஞாபகம் இருக்குங்களா?
அந்த 26 டேஸ் இன்வெஸ்ட்மென்ட் சேலஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா, போன 2024 பிப்ரவரி ஆரம்பிச்சு 2025 பிப்ரவரி வரைக்கும் பண்ணியிருப்போம். ஓகே. நாளைக்கு ஏன்னா நமக்கு சாட்டர்டே மார்க்கெட் கிடையாது. அந்த அந்த போர்ட்ஃபோலியோ நான் ஷோ பண்ணிட்டு, அந்த போர்ட்ஃபோலியோ கரண்ட்டா எப்படி எப்படி இருக்கு? ப்ராஃபிட்ல இருக்கா? நெகட்டிவ்ல இருக்கா? எவ்வளோ கரண்ட்டா ஆவரேஜ் நான் அந்த ஸ்டாக்க பண்ணியிருக்கேன்? கரண்ட்டா என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் நான் ஹோல்டிங் வச்சிருக்கேன்? சில ஸ்டாக்ஸ்லாம் எத பேஸ் பண்ணி பை பண்ணியிருக்கேன்ட்டு பார்த்தீங்கன்னா, டீட்டெயிலா நான் அந்த அந்த நாளைக்கு வீடியோல கண்டிப்பா நான் போடுறேன். ஓகேங்களா? முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோக்கு ஒரு மினிமம் 30 கமெண்ட்ஸ் ஆச்சு 260 டேஸ் இன்வெஸ்ட்மென்ட் சேலஞ்ச் வில்லிங் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ ஜஸ்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. யார் யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு பார்ப்போம். நாளைக்கு என்னோட ட்ரேட்ஸ் முடிச்சுட்டு லைவ் மார்க்கெட்ல ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு ஈவினிங்லாம் குடுத்துர்றேன். நான் ரொம்ப நாளா அந்த வீடியோ உங்களுக்கு குடுக்கணும்னு பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு கரெக்ட்டா டைமும் செட் ஆகல. நாளைக்கு அந்த வீடியோஸ் கரெக்ட்டா குடுத்துர்றேன். அது உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டா இருக்கீங்களோ மறக்காம அ கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் வேணும். மினிமம் 30 பிளஸ் மேல கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா, கண்டிப்பா நான் வீடியோ நாளைக்கு மேக் பண்ணி அப்டேட் பண்றேன். ஓகே. இதுதான். அண்ட் மெம்பர்ஷிப்ல லைவ் மார்க்கெட் இது வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, குளோசிங் லெவல்ஸ் குடுத்துட்டு இருக்கோம். லைவ் மார்க்கெட்ல என்னென்ன கரண்ட்டா மார்க்கெட் ரியாக்ட் ஆயிருக்கோ அந்த லெவல்ஸ் எல்லாமே நம்ம மெம்பர்ஷிப்ல குடுப்போம். இன்ட்ரெஸ்ட் இருந்தா டிஎம் பண்ணி ஓகேங்களா? நான் டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட வாட்ஸ்அப் நம்பர் குடுக்குறேன். அந்த நம்பருக்கு டிஎம் பண்ணி வில்லிங் இருக்கிறவங்க அந்த நம்பர பின் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அதேபோல அடுத்த பேட்சோட ரிஜிஸ்ட்ரேஷனும் போயிட்டு இருக்கு. அதேபோல அதுல வில்லிங் இருக்கிறவங்களும் நீங்க அ ஜாயின் பண்ணி நீங்க வந்து லேர்ன் பண்ணிக்கலாம் ட்ரேடிங். ஓகேங்களா? ஃபைன். அடுத்த அனாலிசிஸ் வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.